கொஞ்சம் வாசிப்போமா? நீயோ இங்கே என்னிடத்தில் நில், நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். இந்த வசனத்தோடைய முதல் பகுதியை பாருங்க. நீயோ இங்கே என்னிடத்தில் நில். இந்த வார்த்தைகள் கர்த்தராகிய தேவன் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தைகள். மோசேயை பார்த்து தேவன் சொல்றாரு, இந்த ஜனங்களெல்லாம் கூடாரத்துக்கு அனுப்பிவிடு, ஆனா நீ இங்க என் சமூகத்துல நில்லு அப்படின்னு. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ இங்க என் சமூகத்துல நில்லு. உங்க குடும்பத்துல பிரச்சனையா, போராட்டமா, வாழ்க்கையில நிம்மதியே இல்லையா, வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குதுன்னே தெரியலையா, என்ன செய்யறதுன்னு புரியாம தவிச்சு திகைத்து போய் நின்னுட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து என்னிடத்தில் நில்லு அப்படின்னா என் சமூகத்துக்கு நீ வா அப்படின்னு இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வர வேண்டுமானால், உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாற வேண்டுமானால், சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால், ஒரு குடும்பத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்துல திரும்பி கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதர் உங்க குடும்பத்துல இருப்பார்களானால், அந்த மனிதரின் நிமித்தம் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இங்க மோசேங்கிற ஒரு மனிதனை வைத்து முழு இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் ரட்சிப்பை உண்டாக்கினது போல் உங்களை கொண்டு உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் ரட்சிப்பை உண்டாக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்துல வந்து நில்லுன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு. எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறோம்? காலையில முதலாவது 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்துல நம்ம போய் அமர்ந்து அவருடைய பாதத்துல உட்கார்ந்து கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை நாம் கேட்கிறோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார் இல்லையா? அதையெல்லாம் எண்ணி அவரை துதிக்கிறோமா, ஆராதிக்கிறோமா? நம்ம விண்ணப்பங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றுகிறோமா? தேவைகள் என்னென்ன இருக்குங்கிறத கர்த்தரிடத்துல முதலாவது சொல்றோமா, இல்ல மனுஷங்க இடத்துல போய் நிக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் இந்த மோசையை பார்த்து சொன்னது போல உங்களையும் அழைக்கிறார், நீ வந்து என் சமூகத்தில் நில்லு அப்படின்னு. ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு, ஒரு மனிதன் அபிஷேகத்துல நிரம்பி கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது அந்த மனிதனுக்காக கர்த்தர் அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்க குடும்பத்துல உள்ள ஜனங்க ரட்சிக்கப்படலைன்னா உங்ககிட்ட தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும், முழுமனதோடு கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும். அவரை எப்படி நேசிக்க முடியும்? நம்ம எத்தனையோ பாவங்களையும் எத்தனையோ துரோகங்களையும் நம்ம அவருக்கு செஞ்சிருக்கிறோம். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், நம்ம உண்மையில்லாதவர்களாய் இருக்கிறோம். அவர் நமக்கு எவ்வளவோ கிருபைகளை அளித்திருக்கிறார், நம்ம அவரை தேடுறதே இல்ல. 24 மணி நேரத்தையும் ஜீவனோட கர்த்தர் நம்மை காக்கிறார். ஆனா 1 மணி நேரம் கூட கர்த்தருக்கு கொடுக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எத்தனையோ நேரங்கள்ல எரிச்சல் அடைகிறோம், கோபம் அடைகிறோம், பாவம் செய்கிறோம், அவரை விட்டு விலகி ஓடுகிறோம், அவர் கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீறுகிறோம். ஆனால் அவர் நம்மை அதற்கெல்லாம் தண்டிக்காமல் கிருபையாய் மன்னித்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறாரே, நம்ம அவருக்கு என்ன நன்றி கடன் செலுத்துகிறோம்? நேற்றைக்கு இருந்த நிறைய பேர் இன்றைக்கு உயிரோட இல்ல, நம்ம இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம், நம்ம குடும்பத்தார் ஜீவனோட இருக்கிறாங்க. ஆனா நமக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கிறதா? அவர் சமூகத்துல வந்து நிற்கிறதுக்கு ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை கர்த்தர் தேடுகிறார். அந்த மனிதனாக, அந்த மனுஷியாக இன்னைக்கு நீங்க இருந்தா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? உலகத்துல பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா பிரச்சனைகளையே பார்த்துட்டு பிரச்சனைகள் பின்னாடியே ஓடிக்கொண்டு இருந்தோமானால் தேவனோடு இருக்கக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் நம்ம இழந்து விடுவோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கும் போது அவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். எவ்வளவு நேரத்தை நீ கர்த்தரிடத்துல செலவழித்த? நீங்க உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் அதை அருமையாய், ஆச்சரியமாய், அற்புதமாய் உங்களை நடத்துவதை நீங்களே பார்க்க முடியும். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் உங்களை விலக்கி காப்பார். அவருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கு கனமும் மகிமையும் அவரே கொடுப்பார்.
எல்லா ஜனங்கள் மத்தியிலும் உங்கள் தலைகளை உயர்த்துவார். வெட்கப்பட்டு தலை குனிந்த இடங்களிலே உங்கள் தலைகளை கர்த்தரே உயர்த்துவார். அபிஷேகம் என்கிற ஆனந்த தைலத்தை உங்களுக்கு தந்து உங்களுடைய சூழ்நிலைகளையே மாற்றி விடுவார். நீங்க அவருடைய சமூகத்துல இருக்க ஒப்பு கொடுங்க. அவருடைய சமூகத்துல நேரம் செலவழிக்க ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறுவதை நீங்களே பார்ப்பீங்க. இன்றைக்கு உங்களை தான் கர்த்தர் அழைக்கிறார். நீ இங்கே என் சமூகத்திலே நில்லு அப்படின்னு. நமக்கு எத்தனையோ வேலை இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் இருக்கு. நம்ம அதெல்லாம் பாக்குறதுக்கு ஓடி போயிடுறோம். கவலை, கஷ்டம், கண்ணீர் இதெல்லாம் நம்மள சூழ்ந்து கொண்டிருக்கிறதுனால கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்கிறது கூட நமக்கு டைம் இல்லை. ஆனா நீ அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் நான் பார்த்து கொள்றேன், நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ என்கிட்ட வந்து எனக்கு முன்னால நில்லு, என் சமூகத்துல நேரத்தை செலவழி, என் பாதத்துல வந்து உட்கார்ந்துரு, அதுதான் நல்ல பங்குன்னு இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க உங்களை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் உங்களுடைய குடும்பத்தின் பாரத்தை சுமந்து கொள்ளுவார். அவர் பார்த்து கொள்ளுவார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி போடுவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நீயோ இங்கே என்னிடத்தில் நில் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. மோசேயை பார்த்து நீர் சொன்னீர், உனக்கு எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் உனக்கு போதிக்கிறேன், நீ என்னிடத்துல வந்து நில்லுன்னு சொன்னீங்கப்பா. இன்றைக்கு உலகம் எங்க கண்களை மறைக்கலாம், தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எங்கள் கண்களை மறைத்து கொண்டிருக்கலாம். உம்முடைய சமூகத்துல நேரம் செலவழிக்க முடியாதபடிக்கு வருத்தி கொண்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் வழி இதுவே என்று வேதம் சொல்லுகிறது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவனுடைய பாதத்தில் அமருவதை விட வேறு ஒரு நல்ல வழி இல்லையப்பா. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாய், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய குடும்பத்திற்காக இவர்களை நீர் தெரிந்து கொண்டது நிமித்தம் அந்த முழு குடும்பத்திற்கும் ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கூடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.